என்னுடைய மாலை வணக்கங்கள். ரமேஷ் சொன்னதெல்லாம் நம்பாதீங்க. அவர் ரொம்ப 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 சொல்கிறார். உலக அளவில் நாங்கள்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக நம்ம இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 60 மில்லியன் விவசாயிகள் இருக்கிறாங்க. அவங்கள விட நம்ம என்ன உலகம் பூரா போய் என்ன அமெரிக்கா போனால் 2000 விவசாயி, இதில் ஆஸ்திரேலியா போனால் 500 விவசாயியாக இருக்கும். ஆனால் பிரேசிலில் போனீங்கன்னா 100 விவசாயியாக இருக்கும். ஒருத்தருக்கு 50,000 ஏக்கர் 60,000 ஏக்கர்ன்ட்டு இருக்கும். அந்த மாதிரி இதில் நமக்கு வந்து அகில இந்திய அளவில் நம்ம விவசாயிகளுக்கு நம்ம ஒரு நல்ல உதவியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சில நான் வந்து ஒரு 50 ஆண்டு காலத்தை நான் ஓட்டியிருக்கேன். இந்த வேகமான ஒரு வாழ்க்கையில் நான் வந்து அப்பப்போ உதவின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஏதாவது செய்வேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு நாங்கள் திரும்பி பார்த்ததில்லை. அவங்களும் திரும்ப என்கிட்ட வந்ததில்லை. வாங்கிட்டு போவாங்க, இது பண்ணுவாங்க. இது மாதிரி ஒருத்தர் சிலர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நம்ம எப்படி உதவி பண்ணணும், அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் வந்து நான் ஒருத்தர் உங்களை அனுப்புகிறேன், உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், நீங்கள் அவரை பேசுங்க நீங்கன்னு சொல்லி விட்டார். அவர் தான் முதல் 2 வருஷம் முன்னால் தான் நான் ரமேஷை பார்த்தேன். எனக்கு வந்து அவருடைய அதிலிருந்து நிறைய பேப்பர்லாம் கையில் கொடுத்தார். நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு எப்படி மெயிலில் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார். கடைசியில் பார்த்தா எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் இருந்து சென்னைக்கு வந்து பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அவரை வந்து ஒரு வழி நடத்தி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கார். அதுவும் அவர் வாழ்க்கை பூராவும் இதிலே தான் அர்ப்பணித்து வேலை செஞ்சுட்டு வராங்க. இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு எனக்கு. அந்த ஒரு இதில் நம்ம செய்கிறது எல்லாத்துக்கும் போய் சேரணும், பலனடையணும். நம்ம செஞ்ச பிற்பாடு அது வந்து என்ன மாதிரி அதெல்லாம் முன்னுக்கு வராங்கன்னு பார்த்து அது சந்தோஷப்படணும். அப்படிலாம் நான் நினைக்கிறது உண்டு. அது வந்து எங்கேயுமே நடக்கலை, ஆனால் இங்கே தான் நடக்குது. வேறு எங்கேயும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களை எல்லாத்தையும் தயார் பண்ணி ஸ்கில் டெவலப்மெண்ட்டு நிறைய மீட்டிங்கில் வச்சுட்டு நிறைய தயார் பண்ணி வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு சொல்கிறது எல்லாமே அண்ணா அப்படிங்கிற ஒரு மரியாதையை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பம் மாதிரி வச்சு அவர் உங்களெல்லாம் வளர்த்தி கொண்டு வர்றது இது வந்து ஒரு சாதாரண சேவையாக இருக்க முடியாது. இது வந்து ஒரு காலத்தில் என்ன சொல்கிறது, பெரிய பொற்சொற்களால் எனக்கு தெரியாது, தமிழ் அதுக்கு மேலே பேச தெரியாது. அப்படி ஒரு கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய சர்வீஸ், அவங்க செய்கிற சர்வீஸு இதை வந்து வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு அவருடைய சரித்திரம். அது மாதிரி அந்த இதில் எனக்கு தூண்டிவிட்டு இது என்ன ஆச்சுன்னா, எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும்போது நான் முதல்ல ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கொடுத்தேன். மறுபடியும் என்ன உடனே என் டாக்டர் ஒரு பக்கம், சன் ஒரு பக்கம் வந்து போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன, நான் ரிட்டையர்ட் பர்சன் மாதிரி ரைட்டு நீங்கள் நடத்துங்கன்னு விட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சண்டே வந்துருக்குது சன்னுக்கும் டாக்டருக்கும். அது அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்டூடெண்ட் கொடுத்ததில்ல, அண்ணா எனக்கு வந்து நாளைக்கு கொஞ்சம் பேர்த்த கொடுத்தா ஆகணும்னு சொல்லி அவங்க இருந்தவங்கள பங்கு போட்டுக்கிட்டாங்க. ஒரு போன வருஷம் நினைக்கிறேன். இந்த வருஷமும் மறுபடியும் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. அது ஏன்னா நம்ம சார்ந்த தொழிலில் ரொம்ப முக்கியம் வந்து எப்படி நீங்கள்லாம் பல டெக்னாலஜி பல இதில் நாலேஜ் எல்லாம் பெருசாக வளர்த்துக்கிட்டு உங்கள் மக்களுக்கு சேவை செய்ய இருக்கிறீங்களோ, அதுபோல் விவசாயத்துக்கு சேவை செய்ய அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் தான் வரணும். அக்ரிகல்ச்சரில் பல லெவலில் படித்து வந்து செய்யணும். நான் ஒரு சாதாரண அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் தான். எனக்கு வந்து நான் 66ல் பிசி அக்ரி முடித்தேன். 6-7 வருஷம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சேன். ரொம்ப புவர் ஃபேமிலி, 5 பிரதர்ஸு. நான் ஒருத்தர் எல்டர், நான் மட்டும்தான் படித்தேன்.
அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். படிக்கும்போது என்ன கஷ்டம்ங்கிறது தெரியும். வசதி வரும்போது உதவி செய்ய முடியும், உதவி செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. அந்த சூழ்நிலையில் நான் இப்போ வந்து எல்லாத்தையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது மாதிரி வந்து விவசாயிகள் சைடிலிருந்து எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கறதுனால நல்ல வளர்ச்சியாக இருக்கும்போது நிறைய அந்த இதை பங்களிக்க மற்றவங்களுக்கு நிறைய கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம், கொடுத்து பழகி போன பிற்பாடு கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு தடவை 2 தடவை கொடுத்துட்டா அப்புறம் மறுபடியும் திரும்ப வருவார். இப்போ வந்தாலும் இல்லைன்னு யாரையும் சொல்லி அனுப்ப முடியாது. அந்த மாதிரி பழகி போன ஒரு வாழ்க்கை எனக்கு. இதில் முக்கியமாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, இன்னைக்கு ரூரல் ஏரியாவில் டாக்டர்கள் ஹாஸ்பிட்டல்லாம் ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்கிற நடுத்தரம் கீழ்த்தரம் மக்களுக்கு வந்து அதில் போய் வைத்தியம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சந்தர்ப்பம் சரியா இல்லை. ஏன்னா அவங்க சார்ஜ் பண்ணுறது, அதில் வந்து தேவையில்லாத மாத்திரைகளை கொடுக்கறது, கொடுத்த மாத்திரையை திருப்பி கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுத்து எல்லாம் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுற வேகத்தில் தான் இருக்காங்க. சென்னை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் ரூரல் ஏரியாவில் இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நீங்கள்லாம் டாக்டர் ஆகி உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேணும், வருமானம் சம்பாதிக்கணும். ஆனால் அநியாயத்துக்கு சம்பாதிக்கக்கூடாது. மருந்து விலைகள்லாம் என்ன கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்காமல் மருந்து மட்டும் வாங்கிக்கிங்க போதும், நீங்கள் தெரிஞ்சவங்க தானே வாங்கிக்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா 2000 ரூபா இப்படி மருந்து எழுதி கொடுத்து அதுலேருந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது. அதுலேருந்து சம்பாதிச்சு பெரிய பல மாடிகள் கட்டி பல நம்பர் ஆஃப் பெட்ஸை அதிகம் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. உண்மையான சர்வீஸ் வந்து கிராமங்களுக்கு தேவை. அங்கெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு அவசியம் வேணும். உங்களால் வந்து பல ஏழைகள் வந்து பலனடைந்து முன்னுக்கு அவங்களுடைய ஹெல்த்தியாக இருந்து வந்து வாழ்க்கையை வந்து சிறப்பாக கொண்டுட்டு போகணும். விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை செய்யறதுக்கு ஆளே கிடையாது. எல்லாம் 60-65 வயசு மேலே அவங்களுக்கும் தள்ளாடி இதான் வந்துட்டுருக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அதெல்லாம் அழிஞ்சே போக போகுது. விவசாயமே அழிய போகுது. ஆட்களில் வேணும், ஆட்களுக்கு யாருக்கும் சத்து இல்லை. அந்த மாதிரி இருக்கிற ஒரு மக்களை வந்து மேலே கொண்டு வர வேண்டியது எல்லாம் உங்கள் மாதிரி இளம் டாக்டர்களுடைய பொறுப்பாக இருக்கும். அதை வந்து எடுத்து செய்ய வேண்டியதுக்கு தயாராகி வந்து கிரவுண்டுக்கு வரணும்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.